ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் தி பிரைட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் ஒரு காலத்தில் பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு மது விருந்தில் பயங்கரமான ஃபைட்டு, அந்த ஃபைட்டில் 2 பேர் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நூற்றாண்டுகள் கழித்து ஹீரோ மறுபடியும் பூமியில் தோன்றுவார். அவர் விஞ்ஞானியாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு புகழ்பெற்ற டாக்டர்கிட்ட போய் என்ன மாதிரி என்னுடைய காதலியை நீங்கள் வந்து உயிர்ப்பித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து அப்படி சுடுகாட்டுக்கு போய் அவருடைய காதலியை தோண்டி எடுத்து மறுபடியும் உயிர்ப்பித்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் மறுபடியும் ஒரு பார்ட்டிக்கு போவாங்க. அங்கே பயங்கரமான பிரச்சனை ஏற்படும். இதனால் ரொம்ப கோவப்பட்ட ஹீரோ அங்கே இருக்க 2 பேர்த்த கொன்றுவார். இது வந்து போலீஸுக்கு தெரியும். உடனே போலீஸ் வந்து இவங்களை விடாத துரத்திட்டே இருக்கும். இப்போ இறுதியில் போலீஸ்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. 1936 லொக்கேஷனில் இருந்து அதுக்கப்புறம் வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்கவே நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய ஹீரோவை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தா ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி மாதிரியே போகும். அதேமாதிரி ஹீரோயினும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைட் சீக்வன்ஸும் அல்டிமேட் ஆகி அந்தளவு சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப பயமூர்த்திருக்காங்க. இந்த படத்தோடைய பிஜிஎம் அண்ட் சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு விசுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஒரு சில சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. இதை விட நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னில் கொடுத்து நல்லாவே எடுத்துருக்கலாம். ஒரு சில இடங்களில் ஃபைட் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே தோணுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.